சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் கிட்ட பேர் வாங்கணும்ல, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடுலாம் எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும், சும்மா பக்கத்தில் புஷியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும், அதெல்லாம் அவங்களால முடியாது. அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துரும். ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னடானா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா. இப்ப அதெல்லாம் விட்டாங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல, அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம் எல்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம்.